வணக்கம். ஒரு ராஜா தோத்து போய் ஒரு குகையில ஒளிஞ்சுகிட்டு இருந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா அந்த தோல்விதான் ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ரகசிய ப்ளூ பிரிண்டோட முதல் ஸ்டெப்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இந்த ஆச்சரியமான சரித்திரத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜாவோட வாழ்க்கையில ரொம்ப இருண்ட காலம்னு நினைக்கப்பட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே அவரோட பிரம்மாண்டமான ராஜ்யத்துக்கான அஸ்திவாரமா மாறுனா எப்படி இருக்கும்? இந்த ஆச்சரியமான முரண்பாடு தான் இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட இதயம். சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க நாம சந்திக்க போறது தாவீதுங்கிற ஒரு புகழ்பெற்ற ராஜாவைத்தான். ஆனா நாம அவரை சந்திக்கும் போது அவர் சிம்மாசனத்துல இல்ல, மாறா ஒரு குகையில ரொம்ப குழப்பமான ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இருக்காரு. தாவீதோட நிலைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் அவர் கடவுளால அடுத்த ராஜாவா அபிஷேகம் செய்யப்பட்டவர். இன்னொரு பக்கம் அப்போதைய ராஜாவான சவுல் அவரை தன் எதிரியா பார்த்து கொல்ல துரத்துறான். இதனால ராஜாவாக வேண்டியவர் தான் உயிருக்காக தன் சொந்த நாட்டுக்குள்ளேயே குகைகள்ல ஓடி ஒளிய வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. இந்த கதையோட ஆதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள்ல தான் இருக்கு. இங்கதான் தாவீதோட நிலைமையும் ரொம்ப ஆச்சரியமா அவரோட வந்து சேர்ந்த ஆட்கள் பத்தியும் நாம வாசிக்கிறோம். ஆனா நல்லா கவனிங்க, அவங்க ஒன்னும் அந்த நாட்டுல இருந்த சிறந்த போர்வீரர்கள் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்மாசனமே இல்லாத உயிருக்காக ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ராஜாவை யார் தான் ஃபாலோ பண்ணுவாங்க? சரி, அவரோட வந்து சேர்ந்தவங்க யாருங்கிறது தான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட். இங்க பாருங்க, தாவீத சுத்தி கூடினவங்க யாருன்னு. அவங்க சமூகத்தோட பார்வையில ஒண்ணுமே இல்லாதவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்ல மூழ்கி போனவங்க, வாழ்க்கையில விரக்தியானவங்க. ஆனா அந்த நாட்டுல மத்தவங்க பார்க்க தவறின ஒரு விஷயத்த இவங்க பார்த்தாங்க. அதாவது நிராகரிக்கப்பட்டு இருந்தாலும் தாவீது தான் உண்மையான ராஜாங்கிறத அவங்க கரெக்டா அடையாளம் கண்டுகிட்டாங்க. இப்போதான் இந்த கதை இன்னும் ஆழமாக போகுது. தாவீதோட இந்த அனுபவம் வெறும் ஒரு தனிப்பட்ட சரித்திர நிகழ்வு மட்டும் இல்ல. இது பிற்காலத்துல வரப்போற ஒரு மிகப்பெரிய உண்மையோட ஒரு தீர்க்க தரிசன நிழல். இங்கதான் கதையோட மையக்கருத்தே வருது. தாவீதோட நிராகரிப்பு, அவரோட துன்பம், அப்புறம் அந்த குகையில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, இது எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வரவிருந்த இயேசு கிறிஸ்துவோட கதையை முன்கூட்டியே காட்டுற ஒரு நிழல், ஒரு முன்மாதிரியா அமைஞ்சது. இந்த அட்டவணையில இருக்கிற இந்த அற்புதமான ஒற்றுமையை பாருங்களேன். தாவீது சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டார், கிறிஸ்துவோ தேவனாலேயே உயர்த்தப்பட்டார். தாவீது தன் சொந்த தேசத்தால நிராகரிக்கப்பட்டார், கிறிஸ்து இந்த உலகத்தாலேயே நிராகரிக்கப்பட்டார். தாவீது கூகைகள்ல உலக பார்வைக்கு மறைஞ்சு இருந்தாரு, கிறிஸ்து இன்னைக்கு பரலோகத்துல உலக பார்வையிலிருந்து மறைஞ்சு இருக்கிறாரு. தாவீது கிட்ட ஒடுக்கப்பட்டவங்க வந்து சேர்ந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்து கிட்ட உடைந்த உள்ளம் கொண்ட மக்கள் விசுவாசத்தால வராங்க. இந்த ஒற்றுமை தற்செயலானது இல்ல, இது ஒரு தெய்வீக திட்டம். இப்போ இந்த ஆய்வோட முக்கியமான வெளிப்பாட்டுக்கு நம்ம வரோம். தாவீதோட அந்த நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலைய நம்ம இனிமே ஒரு தோல்வியை பார்க்க போறதில்ல, அதுக்கு பதிலா முற்றிலும் ஒரு புது கோணத்துல பார்க்க போறோம். அப்போ இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குகை ஒரு தோல்வியோட சின்னம் இல்ல, அது ஒரு நிராகரிக்கப்பட்ட ராஜா தன்னோட வருங்கால ஆட்சிக்கான உண்மையான விசுவாசிகளை சேர்க்க ஆரம்பிச்ச இடம். அது ஒரு ராஜ்யத்தோட ரெக்ரூட்மெண்ட் சென்டரா மாறிடுச்சு. இது அந்த பழைய சம்பவத்தை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட ரொம்ப அழகா இணைக்குது. தாவீது எப்படி குகையில தம் மக்களை சேர்த்தாரோ அதே மாதிரிதான் கிறிஸ்துவும் தன்னோட பகிரங்கமான ஆட்சிக்கு முன்னாடி இந்த காலத்துல தன்னோட மக்களை விசுவாசத்தின் மூலமா சேர்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த தெய்வீக திட்டம் எல்லாம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான இறுதி நிறைவேறுதலை நோக்கி நம்மை கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய நம்பிக்கையான பார்வை. இந்த 4 படிகளையும் கவனிங்க. நாம இப்ப எங்க இருக்கோம்? முதல் 2 படிகள்ல. அதாவது கிறிஸ்து உலக பார்வைக்கு மறைஞ்சிருக்கார், மக்கள் விசுவாசத்தின் மூலமா அவரோட சேர்க்கப்பட்டு வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? விசுவாசிகள் அவரோடு திரும்பி வருவாங்க, கடைசியா அவரோட ஆளுகை இந்த பூமியில நிறுவப்படும். இதுதான் அந்த முழுமையான தீர்க்கதரிசன திட்டம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். ஒரு ராஜாவோட மகிமை எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியறதுக்கு முன்னாடி அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்துல தான் உண்மையான விசுவாசம் நிரூபிக்கப்படுது. புகழ் வெளிச்சத்துல இல்ல, குகையோட இருட்டுல தான் உண்மையான பற்று வெளிப்படுது. ஆக இந்த வரலாற்று நிகழ்வு நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது. அன்னைக்கு குகையில தங்களோட விசுவாசத்தை நிரூபிச்சவங்க பின்னாடி தாவீதோட சேர்ந்த அரசாண்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவின் நிராகரிப்பின் காலத்துல நாம காட்டுற விசுவாசம் நாளைக்கு அவரோட மகிமையான ராஜ்யத்துல அவரோட சேர்ந்து ஆளுகை செய்ய நம்ம தகுதிப்படுத்துமா? இது வெறும் கேள்வி மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கை.